அனைவருக்கும் வணக்கம். ஸோ டான்செட் 2026 எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. பிகாஸ் A to Z ஆஃப் சிலபஸ் டிஸ்கஷன், பேட்டர்ன் டிஸ்கஷன் அண்ட் ப்ரீவியஸ் இயர் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி மார்க் ஸ்கோர் பண்ணாங்க அண்ட் லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணாங்க அண்ட் இந்த இயர் வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ A to Z ஆஃப் டான்செட் 2026 உங்களுக்காக இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன். ஸோ எந்த ஒரு பார்ட்டுமே ஸ்கிப் பண்ணாதீங்க, கண்டிப்பாக இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மை நேம் இஸ் மோகன் ராஜாமணி. ஐ எம் அ காம்படிட்டிவ் எக்ஸாம் கோச் and I'm holding an experience of 10+ years in competitive exam coaching as well as career counseling. இது என்னோட சின்ன ப்ரொஃபைல். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம வந்து ஒரு காலேஜில் MBAவோ இல்லை MCAவோ ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நமக்கு 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. முதல் பாசிபிலிட்டி என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து லேக்ஸ் அண்ட் லேக்ஸாக டொனேஷன் கட்டி நீங்கள் ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணலாம். இது பேர் வந்து என்ன சொல்லுவோம், மேனேஜ்மெண்ட் ஃபீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது டொனேஷன் கட்டி சேர்றது. ஸோ ஆவரேஜாக வந்து ஒரு Tier 1 காலேஜில் நீங்கள் டொனேஷன் கட்டி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 5 lakh rupees அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அது கூட டியூஷன் ஃபீஸும் வந்து உங்களுக்கு பே பண்ணுற மாதிரியாக இருக்கும். இல்லை, என்னால் வந்து டொனேஷன் எல்லாம் கட்ட முடியாது, நான் வந்துட்டு ஏதாவது ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணிவிட்டு டியூஷன் ஃபீஸ் மட்டும் பே பண்ணி ஒரு நல்ல காலேஜில் செட்டில் ஆகணும் அப்படின்னா யூ கேன் டேக் டான்செட் எக்ஸாமினேஷன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த 2 ஆப்ஷன் இருக்குது. ஒருவேளை இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனில் நீங்கள் போகிற மாதிரியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ எந்த வகையிலுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. விச் மீன்ஸ் ஒரு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகிற பர்சனாக இருந்தால் உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. நீங்கள் எந்த இடத்துல ஸ்கிப் பண்ணிவிட்டு வெளியில் போய்க்கலாம். ஒருவேளை நீங்கள் டான்செட் எக்ஸாம் எழுதி உங்களுக்கு அந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் ஃபீஸ் எல்லாம் வேண்டாம், நான் கவர்மெண்ட் கோட்டாவில் உள்ளே போயிட்டு அழகாக ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ. எந்த ஒரு பார்ட்டையுமே வந்து ஸ்கிப் பண்ணிட வேண்டாம். உங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் இந்த வீடியோவோட கண்டென்ட் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் டான்செட் எக்ஸாம்னு டைப் பண்ணாலே எனக்கு யூடியூப்லேயும் கூகுள்லேயும் மல்டிபிள் கண்டென்ட் இருக்குது. நான் ஏன் இந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் கொஸ்டின் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு சைடில் டிஸ்பிளே ஆகிறது இந்த ஸ்டூடெண்ட்ஸோட ரிசல்ட். 2025 நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் Tier 1 காலேஜில் செட்டில் ஆனதோட ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கு, நீங்கள் பார்த்துக்கலாம். மீன்வைல், நானும் வந்து வருஷம் டான்செட் எக்ஸாம் எழுதுவேன். இந்த வருஷம் டான்செட் MCயில் என்னோட ஸ்கோர் 99.9%. ஸோ கண்டிப்பாக என்னால் உங்களுக்கு ஒரு சின்ன கைடன்ஸ் கொடுக்க முடியும்னு நம்புகிறேன். அதனால தான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேங்க. ஸோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம டான்செட் MBA அண்ட் MCA. ஸோ ஃபஸ்ட்டு MBAக்கு வருவோம். ஸோ சிலபஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ சிலபஸ் வந்து ரொம்ப காமன். உங்களுக்கு ஒரு 5 செக்ஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு செக்ஷன் வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங், 20 கொஸ்டின். செகண்ட் வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், 20 கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் வந்து டேட்டா சஃபிஷியன்சி, உங்களுக்கு ஒரு 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் பிஸ்னஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸ், உங்களுக்கு ஒரு 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெர்பல் எபிலிட்டி, 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ டோட்டலாக நமக்கு வந்து ஒரு 5 செக்ஷன்ஸ். ஸோ 5 × 20 உங்களுக்கு வந்து ஒரு 100 மார்க்ஸுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டான்செட் MCA. கண்டிப்பாக வந்து டான்செட் MCA கொஞ்சம் சேலஞ்சிங் அப்படின்னே சொல்லலாம். பிகாஸ் லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பரோட பேட்டர்ன் மாறிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ முதல்ல நமக்கு வந்துட்டு ஒரு 4 செக்ஷன்ஸ் தான் இருந்துச்சுங்க. என்ன அப்படின்னா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் இருந்துச்சு, நெக்ஸ்ட் வந்து லாஜிக்கல் ரீசனிங் இருந்துச்சு, அனலிட்டிக்கல் ரீசனிங் இருந்துச்சு, அது கூட வந்து கம்ப்யூட்டர் அவேர்னஸ் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா கிராமரையும் வந்து உள்ளே இன்க்ளூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ விச் இஸ் சிமிலர் டு டான்செட் MBA. உங்களுக்கு கிராமரும் வந்து உள்ளே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ நீங்கள் வெர்பல் எபிலிட்டி பார்க்க வேண்டியதும் ரொம்ப மேண்டேட்டரியான ஒரு விஷயம் டான்செட் MCAக்கு. உங்களுக்கு டான்செட் MCAக்கும் வந்து உங்களுக்கு ஒரு 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். இப்போ ஒரு கொஸ்டின் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணால், இது டான்செட் MBAக்கும் சரி MCAக்கும் சரி ரெண்டுமே ஒரே மாதிரி தான். நீங்கள் ஒரு கொஸ்டின் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணால் உங்களுக்கு 1 மார்க் கிடைக்கும். இதுவே வந்து ஒரு கொஸ்டின் நீங்கள் தப்பாக அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா வாங்கின 1 மார்க்கில் இருந்து -0.25 மார்க்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. விச் மீன்ஸ் ஒரு 4 கொஸ்டின் தப்பாக ஆன்சர் பண்ணிக்கிட்டா நீங்கள் வாங்கின ஒரு கொஸ்டினும் ரெடியூஸ் ஆயிரும். அப்போ உங்களோட மார்க் எவ்வளோ, 0. இதுவே வந்துட்டு 1 கொஸ்டின் கரெக்டாக அட்டன் பண்ணிவிட்டு 5 கொஸ்டின்ஸ் தப்பாக அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா வாங்கின 1 மார்க் போச்சு, எக்ஸ்ட்ரா ஒரு 0.25 மார்க் போச்சு. அப்போ -0.25 மார்க்ஸ். ஸோ இப்போ இந்த டான்செட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாஸ் ஃபெயில் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து டாப் மார்க் வாங்கினா மட்டும்தான் டாப் பர்சன்டைல் கிடைக்கும். விச் மீன்ஸ் ஒரு 95+% வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு Tier 1 காலேஜ் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ 95+% அப்படின்னு சொல்கிறதே உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி ரேங்க் எல்லாம் இருக்குங்க. அதில் லெட்ஸ் சே நீங்கள் வந்து ஒரு ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக காம்படிஷன் ரொம்ப அதிகம். பிகாஸ் உங்களுக்கு வந்துட்டு மற்ற கேஸ்ட் எல்லாமே வந்து ஓப்பன் கேட்டகரியில் தான் வந்து கம்பீட் பண்ணுவாங்க. பட் இதே வந்து ரிசர்வ் கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் கேட்டகரிக்கான சலுகைகள் உண்டு. பட் நம்ம இப்போ அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக போக வேணாம். ஸோ அதை நம்ம போக போக பார்த்துக்கலாம். பட் நம்ம மைண்டில் என்ன ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா, டான்செட் MBA எக்ஸாம் எழுதுகிற ஒரு பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் மார்க் அப்படின்னு ஒரு விஷயம் நமக்கு கிடையாது. பட் நம்ம என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா ஒரு 60 மார்க் வாங்கணும் அப்படின்னா மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுவே MCA படிக்கிற ஒரு பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா, டான்செட் MCA எக்ஸாம் எழுதுகிற ஒரு பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா 75 மார்க்ஸ் வந்து கட் ஆஃப் மார்க் அப்படின்னு நம்ம மைண்டை வச்சுக்கலாம். ஸோ இந்த கட் ஆஃப் மார்க்குக்கு ஈக்குவலண்ட்டாக நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா ஆப்வியஸ்லி நம்மளால் வந்து ஒரு டாப் பர்சன்டேஜ் வாங்க முடியும், ஒரு நல்ல காலேஜிலே வந்து செட்டில் ஆகிக்கலாம். சரி, இப்போ வந்துட்டு நான் இந்த 60 மார்க் வாங்குறதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் MBAவில்?
எம்சிஏல 75 மார்க் வாங்கிருக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப சிம்பிளுங்க. பெரிய ப்ரிப்பரேஷன்லாம் கிடையாது. உங்களுக்கு மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாமை கம்பேர் பண்ணும்போது எம்பிஏவோட காம்படிட்டிவ் உங்களுக்கு டிஃபிகல்ட்டி லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டட், ரொம்ப கம்மி. இப்போ மேட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மல்டிபிள் கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் லிமிடெட் டைமில். இதே கேட் எக்ஸாம் அப்படின்னா லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் டான்செட் எக்ஸாம் வந்து கம்பேரிட்டிவ்லி அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு கிராஜுவேட் லெவலில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. எம்சிஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அரித்மெட்டிக் கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப அதிகம். ஸோ டைம் அண்ட் ஒர்க், டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸு, ப்ராபபிலிட்டி, பெர்முடேஷன் காம்பினேஷன், பர்சன்டேஜஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இந்த மாதிரியான டாபிக்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக கேட்பாங்க. ஸோ நம்ம நிறைய என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கணும். சரி, இப்போ காமன் மிஸ்டேக் என்ன? ஸோ இப்போ எம்சிஏ அண்ட் எம்பிஏ டான்செட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் காமன் மிஸ்டேக் என்ன? ஸோ இப்போ லாஸ்ட் டைம் எக்ஸாம் எழுதிட்டு வெளியில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஃபீட்பேக் கேட்கும்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்க ரொம்ப டிஃபிகல்ட் சார், எவ்வளோ நாளாக ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்லி கேட்டு அதே சைட் லாஸ்ட் ஒரு 10 டேஸாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். இது பெரிய மிஸ்டேக்குங்க. லாஸ்ட் டைம் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 3 months ஆர் 4 months பேக்லேருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கான கைடன்ஸ் வந்து நம்ம கொடுத்தோம். பட் இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்கும்போது 10 டேஸாக ப்ரிப்பேர் பண்ணுறேன், 15 டேஸாக ப்ரிப்பேர் பண்ணுறேன், விச் மீன்ஸ் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லீவரேஜ் எடுத்துட்டாங்க. ஸோ ஈஸியான எக்ஸாம் தானே, நம்ம லாஸ்ட் மினிட்ல ப்ரிப்பேர் பண்ணி நல்ல மார்க் வாங்கிடலாம். கண்டிப்பாக லாஸ்ட் மினிட்ல நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா மார்க் வாங்குறது ரொம்ப கஷ்டங்க. லைக் எனி அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம், டான்செட் எக்ஸாமுக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது அப்படிங்கிறது மேண்டேட்டரியான ஒரு விஷயம். பட் என்ன அப்படின்னா அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்கறது கிடையாது. லாஸ்ட்டாக ஒரு 10 டேஸில் பண்ணலாம், 15 டேஸில் பண்ணலாம். பிகாஸ் நீங்கள் இப்போ பண்ணுற டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஃபியூச்சரில் வந்து ஒரு நல்ல காலேஜில் நீங்கள் செட்டில் ஆகிறதுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு பிக் இன்வெஸ்ட்மெண்ட். இல்லை அப்படின்னா நீங்கள் காசை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போய் ஒரு காலேஜில் சேர்கிற மாதிரியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து டைம் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போவே புக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு சிலபஸ் வச்சு சிலபஸ் டிஸ்கஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இல்லை அப்படின்னா பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுற மாதிரியே இருக்கும். சரி, சிலபஸ் ரிலேட்டடாக எனக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நான் சொன்னதாங்க சிலபஸ். பட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் எதுவுமே கிடையாது. லெட்ஸ் சே உங்களுக்கு குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்ல 20 கொஸ்டின்ஸ் அப்படின்னு நான் சொன்னேன். குவான்ஸ் அண்ட் ரீசனிங்லேருந்து 20 கொஸ்டின்ஸ் சொன்னேன். இப்போ குவான்ஸில் இந்த டாப்பிக்லேருந்து இவ்வளோ கொஸ்டின்ஸ் வருமானு சொல்ல முடியாதுங்க. அண்ட் அதேமாதிரி ரீசனிங்கில் வந்து கோடிங் அண்ட் டீகோடிங்னு ஒரு டாபிக் இருக்குது. அதுலேருந்து 20 கொஸ்டின் வருமானு சொல்ல முடியாது. நம்மளால் அந்த மாதிரி சொல்லவே முடியாது. எந்த டாப்பிக்லேருந்து எவ்வளோ கொஸ்டின் வேணாலும் கேட்கலாம். இப்போ சில ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து சர்வ் பண்ணுவாங்க. லாஸ்ட் ஒரு 5 years ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து அதுலேருந்து வரும். அந்த மாதிரி கிடையாது. நம்மளால் சொல்லவே முடியாதுங்க. ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி கொஸ்டின் பேப்பர் வந்து வேரி ஆகும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? எல்லா டாப்பிக்குமே A to Z எல்லாமே படித்தே ஆகணுங்க. ஸோ நான் வந்து உங்களுக்கு ஹம்பிளாக சொல்கிற சஜஷன் என்ன அப்படின்னா RS அகர்வால் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அப்படின்னு ஒரு புக் இருக்கும். ஸோ அதில் இருக்க எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் வந்து ஒர்க் பண்ணி பாருங்கள். indiabix.com அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் இருக்க ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். அதே indiabix.comல வந்து லாஜிக்கல் ரீசனிங், அனலிட்டிக்கல் ரீசனிங் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்குது. சால்வ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டேட்டா சஃபிஷியன்சி. இப்போ குவான்ஸும் ரீசனிங்கும் நீங்கள் தரவா ஆயிட்டீங்க அப்படின்னா டேட்டா சஃபிஷியன்சி கொஸ்டின் நம்மளால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஸோ டேட்டா சஃபிஷியன்சி கொஸ்டினும் அதே indiabix.comல வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து SP பாக்ஸி அப்ஜெக்டிவ் இங்கிலீஷ் அப்படின்னு ஒரு புக் இருக்குங்க. இல்லை உங்களுக்கு நிறைய புக்ஸ் இருக்குது. நான் வந்துட்டு படித்த புக்கை சொல்கிறேன். ஸோ SP பாக்ஸி புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்குது. ஸோ அதோட புக்கு கூட அதோட கண்டென்ட் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வேர்பல் எபிலிட்டிக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். அதிலே ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே ஓகே சார், இதெல்லாமே இல்லாமல் நம்மளால் வந்துட்டு ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு பர்சனலைஸ்டு ஹெல்ப் வந்து பண்ண முடியுமா அப்படின்னா ஆப்வியஸ்லி நாங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ கிளாஸஸ் எல்லாமே வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம டெலிகிராமோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் போடுறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி அந்த டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வீக்லி 1 class ஆர் 2 class பேஸ்ட் ஆன் ட்ரைனர் அவைலபிலிட்டி உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸஸ் எல்லாமே வந்து ஸ்கெடியூல் பண்ணி ஃப்ரீ லைவ் கிளாஸஸ் வந்து போகும். அதுலேயும் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா லைவாக நீங்கள் ட்ரைனர் கிட்ட கேட்கலாம். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இயர்லி ஒன்ஸ் வந்து நம்ம பண்ணுற ஒரு விஷயம். ஸோ ஃபெப் எண்டுக்குள்ளேயோ இல்லை மார்ச் மிட்டுக்குள்ளேயோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் எல்லாமே மேக்ஸிமம் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ண முடியுமோ அது நம்ம பண்ணலாம். மீன்வைல் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனல்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கார்டட் வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணுவோம். அதுவும் வந்து மீன்வைல் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் தாண்டி எங்களுக்கு பர்சனலைஸ்டாக கஸ்டமைஸ்டாக ஒரு ட்ரைனிங் பிளான் வேணும் அப்படின்னா we are giving paid crash course for the students opting for டான்செட் எக்ஸாம். ஸோ நான் டான்செட் MBAக்கும் ப்ரிப்பேர் பண்ணணும், MCAக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ 2 செட் ஆஃப் பீப்புள் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிராஷ் கோர்ஸ் வேணும் அப்படின்னா we are providing a paid crash course. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலி அக்டோபர் விஜயதசமி பீரியடில் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அக்டோபர் மந்த் டு ஃபெப்ரவரி ஆர் மார்ச் எப்போ எக்ஸாம் வருதோ அதுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா we will provide this paid crash course டெய்லி ஈவினிங் 7 o'clock to 8:30 வரைக்கும். ஸோ மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் டெய்லி ஈவினிங் 7 to 8:30 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் கிளாஸஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். ஒருவேளை
என்னால் வந்து கிளாஸ் லைவ் அட்டன் பண்ண முடியல அப்படின்னு என்ன பண்ணலாம்? ஸோ உங்களுக்கு ரெக்கார்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பில் ஃபீட் பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் மிஸ் பண்ண கிளாஸஸோட ரெக்கார்டிங்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கலாம், டெய்லியும் வந்து பார்த்துக்கலாம். அண்ட் வீக்கெண்டில் சாட்டர்டேஸ் அண்ட் சண்டேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா we will conduct assessment. ஸோ இப்போ அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. பிகாஸ் டான்செட் எக்ஸாம் மட்டும் கிடையாது, வேறு எந்த எக்ஸாம் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, பீரியாடிக்கல் அசஸ்மெண்ட் எடுக்கிறது அப்படிங்கிறது மேண்டேட்டரான ஒரு விஷயம். லெட்ஸ் சே ஒரு டாபிக் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, பர்சன்டேஜ் அப்படின்னு ஒரு டாபிக், அதில் வெல்வஸ் ஆகணும் அப்படின்னு என்ன பண்ணணும்? கண்டிப்பாக வந்து அந்த டாபிக் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அது ரிலேட்டடாக அசஸ்மெண்ட் எடுக்கணும். இந்த மாதிரி பீரியாடிக்கல் அசஸ்மெண்ட் எடுக்கிறது மூலமாக டாப்பிக்கில் வந்து நீங்கள் தரோவாயிருவீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் எக்ஸாம் நெருங்கிருக்கு. ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி இல்லை 2 வீக்ஸுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணுவோம். அது கூட வந்து லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸோட மார்க் அசஸ்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். அதனால நம்ம என்ன அப்படின்னா ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து கெயின் ஆயிரும். முதல் விஷயம், நம்ம எக்ஸாம் கிராக் பண்ணணும் அப்படின்னாலே நமக்கு கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஸோ இந்த கான்ஃபிடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பர்சனலைஸ் டச் இருந்துச்சு அப்படின்னா அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து நம்மளால் கொண்டு வர முடியும். அண்ட் we will be creating that confidence among you people. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷலைஸ்டாக இந்த மாதிரியான ஒரு கோர்ஸ் வந்து நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ லாஸ்ட் இயர் நம்மளோட கோர்ஸில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் ரைட், ஸோ அரௌண்ட் 84% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா they have scored 95+%. கண்டிப்பாக இந்த 95+% வந்து Tier 1 காலேஜில் நீங்கள் செட்டில் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இல்லை நான் வந்து லாஸ்ட் மினிட்ல ப்ரிப்பேர் பண்ணுறேன், ஒரு 10 days 20 daysக்கு முன்னாடி தான் நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன் அப்படின்னா ஆப்வியஸ்லி கண்டிப்பாக அது அந்தளவுக்கு ஸ்டெபிலேட்டட் ரிசல்ட் வந்து நமக்கு கொடுக்காது. ஸோ நமக்கு தேவையான அவுட்கம் வேணும் அப்படின்னா நம்ம முன்னாடி இருந்து ரெகுலராக பீரியாடிக்கில் ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் முடியும். அதுக்கு நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குறேங்க. மீன்வைல் நம்மளோட இன்னொரு யூடியூப் சேனல் இருக்குது. அந்த யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்டிடியூட் வீடியோஸ் அண்ட் ரீசனிங் வீடியோஸ், வெர்பல் எபிலிட்டி வீடியோஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் அது கூட வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். அதோட லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ தட்ஸ் இட் ஃபார் த டே. அண்ட் நெக்ஸ்ட் மேட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டான்செட் MBAவோட சிலபஸ் அப்படியே வந்து ரிப்ளிகேட் ஆகும். எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் மட்டும் இருக்கும். ஸோ அந்த மேட் எக்ஸாமுக்கும் வந்து நம்மளோட இந்த டான்செட் MBA கோச்சிங் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட் இருக்குது, ஸோ நான் வந்து என்ரோல் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா கீழே வந்து என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குங்க. அதில் வந்து ஜஸ்ட் ஹாய் மெசேஜ் அனுப்பி டான்செட் MBAவா MCAவா, ஸோ இதுக்கு ஃபீஸ் டீட்டெயில் என்ன, ஸோ அதை வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மோரோவர் ஃபீஸ் டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக டான்செட் 2026 நம்மளால் நல்ல மார்க் வாங்க முடியும். எப்படின்னா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் முடியும். ஸோ எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக்கோ லக்கெல்லாம் கிடையாதுங்க. ஸோ லக் வில் பி இன் அவர் ஃபேவர், ஒன்லி வி ஹேவ் தி ஹார்ட் ஒர்க். ஸோ இதை சொல்லி இந்த வீடியோ வந்து நான் வைண்ட் அப் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன். அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ரிலேட்டட் டு டான்செட் எக்ஸாம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அது ரிலேட்டடாக வீடியோ வந்து நான் மேக் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் பேஷன்ஸ் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் டான்செட் எக்ஸாம்.